Hi everybody. எல்லாம் கொஞ்சம் சத்தம் போடுங்க, இல்லை பயமாவே இருக்கு எனக்கு. ஆமாம், மினிமம் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கணும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முதல்ல நன்றி சொல்லிக்க வேண்டியது வந்து மை டியர் பிரதர் உதயநிதி சார் அவர்களுக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஆஃப் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே 2 things. ரொம்ப நாளாக லாக்டவுன் டைம்லேருந்தே உங்களை மீட் பண்ண வேண்டியது, பட் அப்போது பீக் லாக்டவுனில் வி couldn't மீட் அண்ட் ஆல் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் சே தட் யூ ஹவ் பீன் டூயிங் கிரேட் திங்ஸ். நீங்கள் லாக்டவுன் டைமில் நிறைய கிரேட் திங்ஸ் மக்களுக்காக பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் அவருக்கு. அண்ட் நாங்கள் மன்மதன் அம்பு படம் பண்ணதுலேருந்து எனக்கு உதயநிதி சார் நல்ல பழக்கம். ஸ்டுடியோக்கில் ஒரு அப்போல்லாம் நான் நினைப்பேன், இப்போ அவர் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ஃபேமிலிக்கு சேர்ந்தவர் அண்ட் அவரே ஒரு பெரிய ஹீரோ அண்ட் ஆல். ஆனால் அப்படியே வந்து கம்முன்னு உட்காந்துருப்பார், எதுவும் இன்னும் அவ்வளோ சிம்பிளாக இருந்தார். அண்ட் when I became very close to him was when I lost my father. He has been a big support for me and helped me in a lot of last minute things, and I can never forget that, dear brother. That's why I wholeheartedly call you my brother. So thank you for that. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியே அது சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு அந்த மனசு இருக்கிறதுனால தான் மக்களுக்கும் செய்கிறீங்க அண்ட் நீங்கள் என்ன எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு லிங்கு சார் வந்து நீங்கள் வரீங்க சொன்ன உதய் சார் கூப்பிடலான்னு ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப் வந்து இன்றைக்கி வர்றதுக்கு நீங்கள் தான் மெயின் காரணம் அப்படின்னு நான் ஹோல் ஹார்ட்டடாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒன்ஸ் அகேன் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு உதய் சார். அண்ட் கம்மிங் டு லிங்கு சார். லிங்கு சார் நானும் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண நினச்சிட்டு இருந்தோம். அண்ட் அவரோட படங்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும், என்னோட பாடல்கள் எல்லாம் அவருக்கு பிடிக்கும். நிறைய வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லுவார், அதே மாதிரி நான் ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் இந்த படம் தி வாரியர், அதுவும் பைலிங்கு அதுலேயே லிங்கு இருக்குது. அந்த படம் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா I feel that and people say that I'm a very positive person and I get connected to people who are very positive. அதான் இப்போ நான் உதய் சார் பற்றி சொன்ன மாதிரி அதே மாதிரி லிங்கு சார் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ். அவர் வந்து யாரை பற்றி நெகட்டிவாக பேச நான் கேட்டதும் இல்லை. அண்ட் இவ்வளோ பெரிய சென்சேஷனல் டைரக்டராக இருந்து எந்த படம் வந்தாலும் எது பார்த்தாலும் ஏதாவது பிடிச்சிருந்துன்னா சார் என்ன சார் அந்த புது பையனா சார் டைரக்ட் பண்ணால் கலக்கிட்டான் சார், அந்த படம் பார்த்தோன்னே எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். அந்த பெரிய மனசு இருக்குது லிங்கு சாருக்கு. அதனால தான் அவர் எடுக்கிற படத்துலையும் அந்த எமோஷன் தெரியுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். உங்கள் கூட வந்து ஜஸ்ட் நாட் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதன் கூட நான் வேலை செய்கிறேங்கிற ஒரு சந்தோஷம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி லிங்கு சார்னா அவரோட கமர்ஷியல் டேக்கிங் ஃபிலிம்ஸு அதோட லவ் ஸ்டோரி அது எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவருக்கு வந்து போய்ட்டில் இவ்வளோ பெரிய கமாண்ட் இருக்குன்னு எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ தான் தெரியுது. அவர் ஹைக்கூஸ் எழுதின 2 புத்தகங்கள் என்கிட்ட கொடுத்தாரு. அது படித்தேன். ஐ ஜஸ்ட் காட் சர்ப்ரைஸ் பியாண்ட் லிமிட்ஸ். ஸோ அமேசிங் சார். ஸோ உங்களோட லிரிக்கல் சென்ஸும் போய்ட்ரி சென்ஸும் அமேசிங். ஸோ ஐம் ரியலி ஸோ ஹாப்பி ஃபார் பீங் அசோசியேட்டட் வித் யூ. இன்னும் நம்ம நிறைய இப்படி தொடர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ராம் பற்றி பேசுகிறது எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை இப்போ. அதனால் லெட் மீ டாக் அபவுட் ஆதி. ஆதி நாங்களும் வந்து சென்னையில் சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆதி இஸ் மோர் லைக் மை ஃபேமிலி. ரவிராஜா அங்கிள், ஐ மீன் ஆதிஸ் ஃபாதர் அண்ட் மை ஃபாதர் சத்யமூர்த்தி சார், அவங்க 2 பேரும் பெரிய பெரிய படங்கள் வந்து அவங்க காம்பினேஷனில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் பெதராய்டு இஸ் அன் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நிறைய படங்கள். ஸோ அதனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சென்னையில் இருக்கும் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் ஆதி வாட் எவர் ஹி அச்சீவ்ஸ். அண்ட் எங்கள் அம்மா எல்லாம் கூட அவங்க வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ ஹாப்பி, அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் ஆதி பற்றி எங்கள் வீட்டு பையன் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆதி we're always there for you. We always feel happy for all the success and we have been a part of a lot of blockbusters together already. And Kriti also I'm always proud of all his success. Yena Kriti oda first padam enga padam da Uppena. In fact I was one of the reasons for selecting Kriti when Suku and the director sat. நாங்கள் எல்லாம் பார்த்து இந்த பொண்ணு தான் சூப்பராக இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணோம். அப்படியே கிருத்தி வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி பேபம்மான்னு பெரிய பேர் வாங்கிட்டாங்க. And இப்போ welcome to Tamil also Kriti. I also heard you have signed another film with Surya sir also. And all the best to you. You're going to rock. தமிழ் ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னும் சூப்பராக பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் விவேகா சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த புல்லட் சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெப்பியான லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் எல்லா பாடல்களும் அவர் எழுதியிருக்காரு. என்னோட எல்லா தமிழ் படத்துலையும் விவேகா சார் கண்டிப்பாக எழுதிட்டே வராரு. நான் சொல்லுவேன் சார் மற்ற லாங்குவேஜும் கற்றுக்குங்க சார், அப்படியே எழுதலாம், ஹிந்தி எல்லாம் கற்றுக்குங்க அப்படின்னு. பண்ணிடலாம் ஹே எழுதுகிறேன் ஹே அப்படின்னாரு. சார் இந்த ஹே வச்சு ஓட்ட முடியாது எல்லாரும், எல்லாம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்குங்க அப்படின்னு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் பண்ணிடலாம். அண்ட் ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் சார் அவர் பார்க்குறதுக்கு சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் செலவழிக்கிறது வைலண்ட்டாக இருக்கார். ஏன்னா அந்த செலவெல்லாம் ஸ்க்ரீனில் தாறுமாறாக தெரியுது.
ஸோ தேங்க்ஸ் டு யூ சார். நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன்னா இது ஒரு சாங் தானே, இன்னும் இந்த மாதிரி பல சாங் எவ்ரி டைம் பேசணும் ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்ரீனிவாஸ் சார். யூஆர் ஸோ குவைட் பட் யுவர் ஒர்க் இஸ் சீன், யுவர் பேஷன் இஸ் சீன் இன் த ஃபில்ம். அண்ட் ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர் பிளான் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் செலவழித்து எவ்வளோ பண்ணாலும் அதுக்கு ஒரு டைரக்டருக்கும் இன்னொரு சிங்க் இருக்க வேண்டிய இன்னொரு பர்சன் யாருன்னா சினிமாட்டோகிராஃபர். ஆப்வியஸ்லி சுஜித் சார், யூ டிட் மேஜிக் ஆன் தி ஸ்க்ரீன். லிங்கு சார் நிறைய சொல்லுவார் உங்களை பற்றி. சார் அவர் அப்படி பண்ணுறாரு. லிங்கு சார் கிட்ட எனக்கு பிடிச்சது அதுதான். அவர் பண்ணுற வேலை பற்றி அவர் சொல்ல மாட்டார், மற்றவங்க வேலை பற்றி பேசிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் எவ்ரிபடி இஸ் லவிங் டு ஒர்க் வித் ஹிம். சுஜித் சார், யூ அப்சல்யூட்லி ராக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் ஆஃப் தி ஃபில்ம். ஸோ ஐ வுட் லைக் டு கிவ் ஆல் மை லவ் டு எவ்ரி ஒன் இன் த ஃபில்ம். ராம் பற்றி பேசணுமா இல்லையான்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ராம்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பேச ஆரம்பிச்சுட்டு நிறைய பேசிடுவோம். ராம், வெல்கம் டு தமிழ் சினிமா. ராம், we have worked on a lot of films together, Ram and I, and our relationship and our bonding has always been the same throughout all these years. And ராமோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தமிழ் பேசும்போது எனக்கே வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. என்ன இப்போவும் வந்து ஐ மீன் ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஹி க்ரூ அப் இன் சென்னை, அதுவே எனக்கு தெரியல. ஏன்னா எப்போவோ வந்து ஹைதராபாத் போயாச்சு. ஏன்னா எல்லாரும் விட நிறைய பேர் விட ஹி ஹேஸ் தட் ஃப்ளூயன்சி இன் தமிழ். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ஹீஸ் ஆல்சோ கோயிங் டு டப் தி ஃபில்ம் இன் ஹிஸ் ஓன் வாய்ஸ். அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கிவ் ஹிம் ஒரு பெரிய கைத்தட்டல் கண்டிப்பாக ராம் கொடுத்தே ஆகணும். ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாரு. ஸோ தமிழ் மக்கள் வந்து ராம் உங்களை வந்து பயங்கரமாக வெல்கம் பண்ணுவாங்க, ரொம்ப அன்பு கொடுப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி யூ கோனா ராக் இன் போத் தமிழ் அண்ட் தெலுங்கு வித் தி வாரியர். ஸோ அண்ட் அட் தி சேம் டைம் இந்த 2 இயர்ஸ் நம்மலாம் வந்து நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருப்போமா இல்லையாங்கிற ஒரு கேரண்டியே இல்லாமல் ஃபைனலாக இருக்கிறோம். அதனால சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நான் முதல்ல வந்து அந்த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அக்கேஷனில் இந்த 2 வருஷத்தில் வந்து நம்மளை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். And at the same time, also I take this occasion to thank all the people all over the world for making our Pushpa and Pushpa's music such a big success. அதே போல் இந்த பாடல்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் a big thanks to our dear brother சிலம்பரசன் அவர்கள், எஸ்டிஆர் சிம்பு. அவர் கேட்ட உடனே வந்து அந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடினார். நான் சிம்பு கிட்ட சொல்லியிருந்தேன், அந்த பாட்டு அவர் பாடினா நல்லா இருக்குன்னு எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, உலகத்தில் இவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நான் ஏன் ஒன்றையும் நெசுக்கிறேன் தெரியுமா ஜெஸ்ஸு அப்படின்னு பேசுவார்ல. அதை நான் சிம்பு கிட்ட சொன்னேன். அந்த வாய்ஸ் கேட்டு தான் இந்த பாட்டு இவர் பாடம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அவர் ரொம்ப சிரிச்சார் இது கேட்ட உடனே வந்து பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் டியர் சிம்பு, யூ ராக். தேங்க்யூ சார். உங்கள் வாய்ஸில் இந்த பாட்டு ரொம்ப அழகாக வந்துச்சு. தெலுங்குல கூட ரொம்ப அழகாக பாடிட்டாரு. ஸோ எவ்ரிவன் இஸ் லவ்விங் த டீசர் and I think you'll all like the song as well. Thank you so much. Thanks a lot. We'll meet you soon with more events. Brother, எப்படி உங்களை பாட சொல்ல முடியாது இந்த பிஏல, பட் ஒரு 2 ஸ்டெப் அந்த ரூம் நீங்க நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. நீங்க தனியா கூட ஆட வேணாம், நீங்க உங்களுடைய இது 7வது படம்னு நினைக்கிறவங்க 2 பேருக்கும். ஸோ உங்களுடைய ஹீரோவையும் கூப்பிட்டு ஆடலாம். ஹீரோயினும் இருக்காங்க, மகாலட்சுமி 2 டான்ஸ் தார்மாரா ஆடி இருக்காரு. தார்மாரா ஆடி 3 பேர் அந்த பைக் ரைடு மட்டும் இங்க போயிட்டீங்கன்னா ஒரு நல்ல லாஸ்ட்ல ஆடுறாரு. லாஸ்டா சார் லிங்குசாமி சார் ஸ்கெட்ச் பண்ண அந்த கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் யூஸ்வலாக டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன்ஸ் வந்துட்டு ஹீரோயின் நடிக்கும்போது ரொம்ப ரசித்து ஷூட் பண்ணுவாங்க. பட் ஒரு வில்லனை ஷூட் பண்ணும்போது அவ்வளவே ரசித்து இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவரை அந்த கேரக்டர் வந்து இன்னும் நல்லா டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். தேங்க்யூ சார், லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. அண்ட் வெல்கம் ராம் டு தமிழ். தமிழ்நாட்டில் வந்துட்டு வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்கில் இஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட் ஹியர். வெல்கம் ஹியர். அண்ட் டிஎஸ்பி அவரோட பாட்டுனாவே ரொம்ப பெப்பியாக இருக்கும். ப்ளஸ் சிலம்பரசன் பாடியிருக்காரு. கண்டிப்பாக இந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும். அதே மாதிரி இந்த படமும் லிங்குசாமி சார் எல்லா படங்கள் மாதிரி ரன் பையா மாதிரி ஒரு ஃப்ரெஷ் கமர்ஷியல் கண்டென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற மீடியா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். கூப்பிட்ட உடனே வந்தீங்க. உங்களை பற்றி ஒன்று சொல்லணும். ஜென்ரலாக நம்ம தப்பு பண்ணால் அந்த விஷயம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும், நல்லது பண்ணால் ஸ்ப்ரெட்டே ஆகாது, பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த டைமில் சோஷியல் மீடியா டைமில் நீங்கள் பண்ண நல்லது, இந்த தமிழ்நாட்டில் பண்ண நல்லது அங்கே ஆந்திரா தெலுங்கானா வரைக்கும் கேட்குது. ஸோ எவ்வளோ நல்லது பண்ணால் அவ்வளோ சவுண்டு வரும்னு இப்போ தான் தெரியுது.
ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் லான்ச்சிங் திஸ். எங்கே ஸ்டார்ட் பண்ண தெரியல, அவ்வளோ இருக்குது. I'll start off with டிஎஸ்பி அண்ட் ஐ. இது எங்களோட 7வது படம். ஆனால் இந்த படம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுது. எதுக்குன்னா இப்போ வரைக்கும் 6 ஃபிலிம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் தெலுங்கில் வந்தது. இந்த படம் மட்டும் எல்லா சாங்ஸும் ஃபஸ்ட்டு தமிழில் வந்துச்சு. ஸோ எல்லாம் எனக்கே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு கேட்குறது. அண்ட் he's known me since I was 17. சின்ன பையன்லேருந்து தெரியும். அண்ட் இட்ஸ் a very long travel and he's been like my elder brother. ஸோ நான் ஃபஸ்ட்டு தமிழில் லான்ச் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிட்டு இப்போ இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ தேவி, யூ ஆல்வேஸ் பி இன் மை ஹார்ட். அண்ட் நாங்கள் பண்ண எல்லா படமும் மிகப்பெரிய ஹிட்ஸ் அங்கே ஆடியோ. ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும், அதுக்கு வேறு லெவலில் இருக்கும் அது. நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட சாங் பார்த்துருக்கீங்க இப்போ தான். ஸோ அந்த லாவிஷ் செட்ஸு அந்த சாங் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணது நம்ம சிட்டூரி சார் அண்ட் பவன் சார், எங்கள் தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ். இப்போ தான் வராங்க நியூ ப்ரொடியூசர்ஸ். ஆனால் வரும்போது ஒரு சவுண்டோட வராங்க, வாரியரோட. அதுவும் தமிழ் தெலுங்கு பைலிங்குவலில் வராங்க. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சார். அண்ட் அப்படியே தமிழில் நம்ம போஸ் சார், நீங்கள் எப்போ தூங்குறீங்கன்னு தெரியல, டே அண்ட் நைட் பண்ணிட்டே இருக்கீங்களே. பட் தேங்க்யூ ஸோ மச் சார். போஸ் சார்னா அப்படியே நம்மளை ராஜா மாதிரி பார்த்துப்பாருன்னு ஒரு சின்ன இது வந்துச்சு இப்போது. அண்ட் சுஜித் சார், அவங்க ஸ்பெண்ட் பண்ணது அப்படி காமிச்சிட்டிங்க. ஸோ அந்த லேபிஷ் செட்ஸை சும்மா ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அப்படி காமிக்கிற சினிமாட்டோகிராஃபர் கூட வேணும். ஸோ அவர் லூசிஃபர் பண்ணார். ஸோ அப்படியே அவ்வளோ நல்லா காமிச்சாங்க. அண்ட் கிருதி ஷெட்டி, யூ எக்ஸ்ட்ரீம்லி பிரிட்டி, எஸ்பெஷலி அந்த டுட்டுலாம் பண்ணும்போது ஒரு சின்ன பொண்ணு பண்ண மாதிரி இருக்குது. ஸோ செம்ம க்யூட்டாக இருக்கா. அண்ட் இட்ஸ் பின் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. இது ஆக்சுவலி லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஓப்பனிங்லாம் பண்ணலாம்னு நினச்சோம், அந்த கோவிட்னால பண்ண முடியல. ஸோ எல்லாம் சேர்த்து ஒரு ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரியும் இருக்குது, ஒரு லிரிக்கல் வீடியோ மாதிரி இருக்குது. எந்த கரெக்டாக எனக்கும் தெரியல எப்படி பேசணும்னு. படம் பற்றி நிறைய பேசக்கூடாது, சாங் பற்றி பேசணும், நான் எல்லோரும் வந்துட்டீங்க. அண்ட் ஆதி பிரதா, இந்த படத்துக்கு ப்ளஸ் ஒரு காயினில் ஹெட்ஸு டெய்ல்ஸ் மாதிரி இருந்தால் தான் அது ஒரு காயின் சொல்லுவாங்க. ஸோ லிங்கு சார் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு ஆதி பேர் சொன்னோடனே அப்படியே எக்ஸைட் ஆகிட்டேன். எதுக்குன்னா அவருக்கு தெலுங்குல ஒரு படம் நிறைய சரி பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்தாலும் வில்லன் ரோல் பண்ணல. எதுக்குன்னா அங்கே ஹீரோவாக நிறைய படம் நடிக்கிறாருங்க. ஸோ ஆனாலும் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே கெட்டப்போட வந்துட்டாங்க, கெட்டப்லாம் காமிச்சாங்க. என்ன பண்ணுறாங்களா, டேட் செட் ஆச்சுன்னா அப்படியே லுக்கோட காமிச்சாங்க, அந்த பல்லு அதெல்லாம். ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு டெடிகேஷன். அண்ட் லிங்கு சார், என்ன சொல்லணும் எவ்வளோ சொல்லணும் அதை பற்றி. லிங்கு சார் கேரக்டர் பற்றி ஒன்று சொல்கிறேன். ஜென்ரலி நம்ம பற்றி பேசும்போது அவ்வளோ தெரியாது. சும்மா ஏதோ சாதாரணமாக அப்படி பேசும்போது சடனாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த திங்கிங் ப்ராசஸ் அவர் யாருன்னு அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஷூட்டிங்கில் நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஆதி சார் ஒரு வாட்டி லிங்கு சாரை கேட்டாங்க, எல்லாம் ஹைதராபாத்தில் ரியல் எஸ்டேட் அப்படிலாம் போயிட்டுருக்கு சார், நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். ஸ்டாக் மார்க்கெட் எதாவது பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். அப்போ எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா என்ன காமிச்சார், அவரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு. ஸோ எனக்கு உடனே எங்கள் பெரியப்பா ஞாபகம் வந்தார். எதுக்குன்னா, சொத்து சேர்க்கறதுக்கு காசு இல்லையா, சினிமா எடுக்கிறது தான் காசு வேணும்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் அப்போ தான் தெரிஞ்சிச்சு சார். நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற கான்வர்சேஷனில் எனக்கு புரிஞ்சிச்சு நீங்கள் யாருன்னு. அண்ட் என்ன அப்படியே ஒரு சொந்த புள்ள மாதிரி அப்படி பார்த்துட்டு அப்படியே காமிச்சார். ஃபஸ்ட் டைம் தமிழில் வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்மால் டீட்டெயில்ஸ் கூட அப்படி பார்த்து ரொம்ப கேர் எடுத்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், லைஃப்பில் நான் முதல் தடவை பார்த்த படம் தியேட்டரில் பார்த்து திருப்பியும் அப்படியே வெளில போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு, சென்னையில் தான் வெளியில் டிக்கெட் வாங்கிட்டு திருப்பியும் உட்காந்த படம் ரன்னு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ சின்ன பிள்ளைங்க நானும் கொஞ்சம் கமர்ஷியல் படம் இதுதான். ஸோ யா. அண்ட் நான் தமிழ் படம் எப்படியும் நான் ஆக்சுவலி இங்கே தான் வாழ்ந்தேன், சென்னையில் தான் வாழ்ந்தேன் ஃபுல்லாக. இப்போ கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு படம் தமிழில் தான் பண்ண வேண்டியது. ஆனால் நிறைய படங்கள் அப்படியே புஷ் ஆகி ஒரு பாயிண்டில் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இத்தனை வருஷமாக ட்ரை பண்ணுறோம், தமிழில் பண்ணணும்னு நினச்சோம். அங்கே தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இங்கே வரலாம்னு நினச்சோம். இப்படியாச்சும் ஓகே குட். தெலுங்குல நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் திருப்பி தமிழ்லையும் பண்ணணும்னு எப்படி இருந்தது. என்னடா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்க யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சிச்சு, இந்த பைலிங்குவலில் தான் பண்ணணும்னு அப்படி எழுதியிருக்காரு. ஸோ பைலிங்குவலுக்கு தான் சார் காப்பிரைட்ஸ். ஆமாம், தேவியோட காப்பிரைட்ஸ் தான் அது. ஸோ
இன்னும் நிறைய பேசணும், அதெல்லாம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் பேசுவேன். இப்போத்துக்கு தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கமிங் அண்ட் I'll take your blessings and leave. Thank you so much. தேங்க்யூ பிரதர். இன்னும் நிறைய 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 வெற்றிகள் உங்களை வந்து அடையட்டும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சினிமா நிகழ்ச்சி, அதுவும் ஒரு திரையரங்குக்கு வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் அதற்கு வாய்ப்பு கொடுத்த லிங்குசாமி சார். எனக்கு நேற்று வரைக்கும் என்ன நிகழ்ச்சினே தெரியாது. 10 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி பிரதர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் வரணும். ஓகே சார், 21st வைக்கணும் அப்படின்னாரு. சார் 21st நான் அசம்பிளியில் பேசணும், நான் அதை கேன்சல் பண்ணிட்டு வரணுமா அப்படின்னா, இல்லை நான் அப்போ நிகழ்ச்சி நான் வந்து தள்ளி வச்சுக்கிறேன், 22nd வந்துடுங்க. ஓகே சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நேற்று தான் எனக்கு ஆமாம் லிங்கு சார் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாரு, என்ன ஃபங்க்ஷன் இது அப்படின்னு சொல்லி கேட்க சொன்னோடனே இந்த மாதிரி இந்த படத்தோட லிரிக் வீடியோ லான்ச் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு படத்தோட லிரிக் வீடியோ லான்ச்சே வந்து இவ்வளோ பெருசாக நடந்து நான் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அதுவே இந்த படத்தோட வெற்றி. தேங்க்யூ சார். உண்மையாகவே இந்த படத்தோட டைட்டில் வாரியர் அப்படிங்கிற டைட்டில் வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ லிங்குசாமி சாருக்கு பொருந்தும். ஏன்னா கோவிட் டைமில் வந்து எல்லோரும் வீட்டை விட்டு வெளில வரத்துக்கே பயந்தாங்க, தங்களுடைய சொந்தக்காரங்களே பார்க்குறதுக்குலாம் பயந்தாங்க. அவ்வளோ செகண்ட் வேவ். அப்போது எனக்கு அவர் ஃபோன் பண்ணி அவரோட சொந்த முயற்சியில் ஒரு 50 பெட்ஸ் ரெடி பண்ணி அதுக்கான முழு செலவையும் அவரே ஏற்று அந்த ஆசிரமத்தின் சார்பாக. அப்போ பெருசாக அவருக்கு நன்றி சொல்ல முடியல. இந்த நேரத்தில் நான் அந்த நன்றி சொல்லிக்கிறேன் சார். எல்லா நிகழ்ச்சியுமே அந்த கடைசியாக பேசுகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினச்சோமோ எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவாங்க, நமக்கு கண்டென்ட்டே இருக்காது. அது மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியிலையும் நானும் பேசணும்னு நினச்சிருந்தேன். நானும் லிங்குசாமி சாரும் 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். விஷால் ஹீரோ, நீங்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக்கு, பாட்டெல்லாம் கூட போட்டாச்சு. நான் அதெல்லாம் பேசணும்னு நினச்சிருந்தேன். அது அப்படி தவறிடுச்சு. இப்போ தெரியல, மேபி ஃபியூச்சரில் கண்டிப்பாக சார் நானும் ரெட் ஜெயிண்டில் கண்டிப்பாக நம்ம ஒரு படம் பண்ணலாம் கண்டிப்பாக. அண்ட் லிங்கு சார் கண்டிப்பாக இந்த படத்தில் அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள்ல இந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த ஒரு பாட்டோட மேக்கிங், ஒரு பாட்டோட லிரிக் வீடியோ பார்க்கும்போதே அந்த டீமோட எஃபர்ட் அவர் நல்லா தெரியுது. ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாசன் சார் வயலண்ட்டாக செலவு பண்ணியிருக்கீங்களா? ஒரு பாட்டுக்கே 3 கோடியா? இத்தனைக்கும் டிஎஸ்பி தேவி வேற 25 லட்சம் ரூபா கம்மி பண்ணியிருக்காரு. ஒரு 4 இடத்துல போட்டுதான் ஒரு 1 கோடி அதிலே கம்மி பண்ணிருக்கலாம் சார். 4 பாட்டு போட்டு 6 பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்க. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆதி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு டைரக்டர் சொன்னார். கண்டிப்பாக நானும் காத்துட்ருக்கேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. அண்ட் கிருத்தி ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி இருக்கீங்க. நான் நீங்கள் பேச வரும்போது டேரக்டர் கேட்டேன் அவங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாது அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமாக லோக்கல்லாம் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, விசில்லாம் அடிக்கிறீங்க. அது இப்போ பாலா சார் படம் வேறு நடிச்சிட்ருக்கீங்க அப்படி அவரோட ட்ரைனிங்கா? ஆல் தி பெஸ்ட். அண்ட் ராம் அவரோட நடித்த படங்கள் நான் எதுவும் பார்த்ததில்லை, தெலுங்கு படங்கள் பெருசாக பார்க்கறதில்ல. இப்போ தான் இந்த புஷ்பா பண்ண வேலை, இப்போ தான் அந்த தெலுங்கு படங்கள்லாம் பேன் இண்டியாவாக ஆகி இப்போது தமிழ் படங்கள் இங்கே தமிழ் மக்கள் தமிழ் படத்தை ஓட வைக்கிறாங்களோ இல்லையோ, நல்ல படங்கள் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஓட வச்சிடுறாங்க. அந்த தைரியத்தில் தான் இப்போ எல்லாரும் பேன் இண்டியா ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு தமிழுக்கும் வந்துடுறாங்க. தமிழ் படங்களை குறை சொல்கிறேன்னு யாரும் கண்டென்ட் எழுதிடுறாங்கப்பா. ஏற்கனவே நல்ல படங்களை தமிழ் மக்கள் கண்டிப்பாக ஓட வைப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இந்த படமே இவங்க எடுத்திருக்காங்க. நானும் ராமும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். நான் வந்து எனக்கு தெலுங்கு தெரியாது, அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல. எனக்கு அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. சரி, நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா லோக்கல், அவரும் லோக்கல், எல்லாம் இங்கேருந்து சென்னையில் தான் போயிருக்கிறாங்க இம்போர்ட்டு. ஒரு 5 மினிட்ஸில் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் வெல்கம், வருக ராம். கண்டிப்பாக இந்த தமிழ் திரையுலகம் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய கடுமையான உழைப்பு
இந்த ஒரு பாட்டிலே தெரியுது. அது படம் ஃபுல்லாக நீங்கள் கொட்டியிருப்பீங்க. கண்டிப்பாக எங்கள் டைரக்டர் சார் வாங்கியிருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாரும் இந்த பாட்டுக்கு இப்போ உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நான் நம்புகிறேன். உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும். ஜூலை 14th பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னார் சார். படம் ரெடியான எனக்கு படம் காட்டுங்க. அதெல்லாம் இல்லை, அதுக்காக நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. என்ன தேவையெல்லாம் மாட்டி விட்டுறாதீங்க. இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல என்னால். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஓ, அதில் இதை கழிச்சு காட்டுறீங்களா? கண்டிப்பாக படம் காட்டுங்க சார். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணலாம். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அந்த வெற்றிக்கான அந்த தேடல் சார். விவேகா சார், ஹிந்திக்கு போக போகிறீங்களா? போஸ் எல்லாரையும் நிறைய பத்திரிகை நண்பர்கள், புகைப்பட நண்பர்கள், விக்னேஷ் நண்பர், நானும் விக்னேஷ் ஒரு படம் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்காரு என் ஃப்ரெண்டா. எனக்கும் ராமுக்கும் ஆக்சுவலாக ஒரு கனெக்ட் இருக்கு. இப்போ பேசும்போது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவரோட போன படம் ரெட்டுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ரெட் தானே? அது வந்து தடமோட ரீமேக். தடம் ஸ்கிரிப்ட் வந்து மகிழ் திருமேனி வந்து எனக்காக எழுதி, எனக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கடைசியில் அது டைம் கிடைக்காம அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மகிழோட அடுத்த படம் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் வந்து நானும் விக்னேஷ் நடிச்சிருக்கிறோம். நிறைய பத்திரிகை நண்பர்கள், லிங்குசாமி சாரோட உறவினர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். யார் பேர் விட்டுருந்தா தான் மன்னிச்சுக்கோங்க. த என்டையர் டீம் சார், சுரேஷ் சந்திர சார் குறைக்கிறீங்க. அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ரிலீஸ். தேங்க்ஸ் சார். நன்றி நன்றி நன்றி. நான் மிகுந்த நன்றிகளோடு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வெள்ளிக்கிழமையின் பொன்மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கே பயங்கர ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று இங்கே இந்த பாடலை வெளியிட்டு உதவ வந்திருக்கும் ஐயா உதயநிதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா நாளைய தமிழகம் நம்பிக்கை அவர் தான். அவருக்கு முன்னாடி நான் நிறைய கவியரங்கங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு கவியரங்கம் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். உங்களை நினச்சி நிறைய கவியரங்கங்கள் உங்களை பற்றி நான் பாடியிருக்கேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஏன்னா அதில் கோடிக்கணக்கானவர்களின் அறிவு கண்ணை திறந்த ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய திரை கதாநாயக பிம்பமாக இருக்கக்கூடியவர் உதயநிதி அவர்கள். அவர் இங்கே வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. சார் வணக்கம் சார். அதாவது ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களையும் செங்கல்லையும் ஒப்பிட்டு கவிதை பாடினது நான் தான். ஒரு செங்கல்லை கையில் எடுத்துக்கொண்டு செங்கோட்டையவே அதிரச் செய்த சிங்கமே என்று உங்களை நான் பாடியது நினைவு இருக்கிறது. இன்னைக்கு அந்த செங்கல் என்பதே, அந்த செய்தியே உங்கள் மகுடத்தில் ஒரு மாணிக்க கல்லாக மாறி போயிருப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பணியாற்றின அனுபவம் ரொம்ப அற்புதமான அனுபவம். லிங்குசாமி சாரை பற்றி நான் சொல்ல வேணா, அவர் மிகப்பெரிய லெஜண்ட், எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவருடைய முதல் படத்துல இருந்து நான் பாடல் எழுதிட்டு வந்திருக்கேன். அவருடைய ஆனந்தம் படத்தில் அவரை நான் எப்படி பார்த்தனோ அதே வேகம், அதே தேடல், அதே ஒரு ஆர்வம் எல்லாமும் கொண்டவராக, ஆனால் அதை விட 100 மடங்கு அனுபவமும் நேர்த்தியும் கொண்ட படமாக இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படமாக வந்திருக்கிறது. ஏன்னா அங்கங்கே சில காட்சிகளை எனக்கு காண்பித்தார். ஒவ்வொரு காட்சியும் ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி. இந்த படத்தை பார்க்கும்போதே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிக்கான ஒரு தொடக்கம் என்கிற அளவுக்கு மிக அற்புதமான ஒரு படமாக லிங்குசாமி அவர்கள் இயக்கியிருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் நான் எழுதியிருக்கேன். சார் பேசலாமா சார்? அப்படி இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கேன். அதில் இந்த புல்லட் சாங் பற்றி பயங்கரமாக முதல்ல, அதாவது பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள் அந்த பாட்டை கேட்டுட்டு இது வந்து வேற மாதிரி லெவல் பாட்டு அப்படின்னு, அதே போல் பாடிக்கொண்டிருக்கும் போது சிம்பு அவர்கள் பாடி முடிச்சுட்டு வந்த உடனே இந்த ஸ்டெப்பை எப்படி நீங்கள் போட்டீங்க, இந்த ஸ்டெப்பை எப்படி பண்ணீங்கன்னா அந்த டான்ஸை வந்து அவ்வளோ புகழ்ந்து பண்ணிட்டு இருந்தார். ராம் போத்ரேனி சார் மிக அற்புதமான ஒரு டான்ஸ் அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. படம் முழுக்கவுமே அவர் பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக தமிழகத்துக்கு அறிமுகமாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருப்பதை இந்த படத்திலே நான் பார்க்கிறேன். எங்கள் தேவி ஸ்ரீ பிரசாத் சாரை பற்றி சொல்ல வேணாம். கடந்த 15 ஆண்டுகளாக அவருடைய எல்லா படங்கள்லையும் நான் பாடல் எழுதியிருக்கேன். எல்லாமே மாசிட்டு பெரிய வெற்றி பாடல்கள். கந்தசாமி பாடல்களாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், எந்த பாடல்களாக இருந்தாலும் அவருக்கு நான் எழுதின பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பாடல்கள். அதே போல் நீங்கள் புஷ்பா பாடல்களை பற்றி சொல்ல வேணாம். இந்தியா முழுக்க தான் அந்த பாடல் ஹிட்டுன்னு இல்லை. திடீர்னு பார்த்தா பங்களாதேஷ்லேருந்து ஸ்ரீவெள்ளி கசல் பாட்டில் சேர்த்து ஒரு பாட்டு பாடி அங்கேருந்து வருது. அங்கே பார்த்தா உஸ்பெகிஸ்தானில் அந்த பாட்டு வருது.
உக்ரைனில் மட்டும்தான் பாட்டு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறதுனால அங்கே மட்டும் அந்த அளவுக்கு ஒரு உலக இசையமைப்பாளராக இந்த பாடல் புஷ்பா பாடல்களின் மூலமாக பரிணாமம் பெற்றிருக்கிறார். புஷ்பா படத்திற்கு பிறகு வருகிற பாடல்கள் இந்த படத்தில் அமைந்திருக்கிறது என்பதனால் மிகுந்த கவனத்தோடும் மிகுந்த நேர்த்தியோடும் இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்திருக்கின்றன. மிகச்சிறப்பான பாடல்களாக இருக்கும். ஒரு பாடலுக்கு மேலே அடுத்த பாடல், அதுக்கு அடுத்த பாடல், ஒவ்வொரு பாட்டும் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நிச்சயமாக இந்த வாரியர் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக, தென்னிந்திய சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அந்த வகையில் இந்த மாபெரும் வெற்றி படத்தில் நான் அனைத்து பாடல்களும் எழுதுவதற்கு காரணமான இயக்குனர் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் ராம் போத்னேனி அவர் மிகச்சிறந்த ஒரு நண்பராயிட்டார் இந்த படத்தினுடைய ஒரே சந்திப்பிலே. ரொம்ப மகிழ்ச்சி. ஆகிசார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் கீர்த்தி ஷெட்டி, உப்பன்னால உங்களை பார்த்துருக்கேன், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தீங்க. தேவி சார் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஸோ எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான துவக்கத்தில் வந்து நான் பேசியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றிம்மா. மகிழ்ச்சி சார். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். வாரியர் இந்த படத்தோட தலைப்பு சளைக்காத போர் வீரன். வாரியர் என்றால் வந்து டிக்ஷனரியில் போட்டிருக்கிற முதல் பொருள் சளைக்காத போர் வீரன். வெற்றி தோல்வி இந்த இரண்டை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து போராடுகிற ஒருவன் தான் உண்டு வாரியர். அப்படி பார்க்கிற போது இந்த படத்தினுடைய இயக்குனரை லிங்குசாமியை கடந்த 30 ஆண்டுகளாக நான் அறிவேன். அவர் கல்லூரியில் படித்த காலத்திலிருந்து இன்றைக்கு தி வாரியர் படம் எடுக்கிற இந்த நாள் வரை தொடர்ந்து அவரோடு நான் பணியாற்றி வருகிறேன். அவர் கல்லூரியில் படிக்கிற போது கவிதை போட்டியில் கலந்து கொள்வார். இப்போது திரைப்பட போட்டிகளில் அவர் வெற்றி பெற்று வருவதை பார்க்கிற போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி எல்லாவற்றின் போதும் பார்த்திருக்கிறேன். அதே போல் சில சமயங்களில் எதிர்பாராத படம் ஓடாத போது கூட பார்த்திருக்கிறேன். காலையில் 9 மணி ஷார்ப்பாக அவர் அலுவலகத்தில் உட்கார்ந்து தன்னுடைய வேலையை தொடங்கி விடுவார். வெற்றி வரை பாதிக்காது, தோல்வியும் வரை பாதிக்காது. அந்த மாதிரி ஒரு சளைக்காத போர் வீரன் என்னுடைய நண்பன் லிங்குசாமி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இரண்டாவது, இந்த படத்தினுடைய முதல் ஆடியோவை வெளியிட வந்திருக்கிற உதயநிதி அவர்கள் என்னுடைய தலைவனின் பேரன். நான் மிகவும் ரசிக்கிற ஒரு எழுத்தாளர் கலைஞர். கலைஞரை பார்த்து தான் நான் கவிதை எழுதினேன். கலைஞரை பார்த்து தான் நான் வசனம் எழுதுகிறேன். கலைஞருடைய தமிழ் கடன் வாங்கி எழுதுகிற தமிழில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த குடும்பமே சளைக்காத போர் வீரர்களுடைய குடும்பம். சாமுராய் என்ற ஜப்பானிலே ஒரு வார்த்தை, 7 சாமுராய் என்ற படமெல்லாம் பார்த்திருப்பீர்கள். ஒரு கிராமத்திலே கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடித்து அந்த கிராமத்தை நாசம் செய்வார்கள். அங்கே 7 சாமுராய் வந்து போராடிட்டு அவர்களை வெளியேற்றதற்கு பிறகு, வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் ஓய்வெடுக்க மாட்டார்கள். அடுத்த ஊரில் எங்கேயாவது பிரச்சனை இருக்கா, நான் போய் பார்க்குறேன் என்று கிளம்புவார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் உதயநிதி. அவர் இந்த ஆடியோ வெளியிடுவது மிகப்பெரிய பொருத்தமான ஒன்று என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதே போல இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக கதாநாயகன் ராம், அவர் வந்து இந்த படத்தில் வந்து மிக அற்புதமான, தமிழுக்கு தான் அவர் புதுசு, தெலுங்கில் 18 படங்கள் ஏற்கனவே வெற்றி படங்கள் நடித்தவர். அவர் மிகச்சிறந்த ஒரு டைமிங் சென்ஸ் உள்ள ஒரு நடிகர். அவர் எல்லாவற்றையுமே வந்து என்னன்னா, அவர் மனதுக்குள்ளார வந்து ஒரு ஷார்ட் நடிக்க போறாருன்னா அவர் கண்ணை மூடிட்டு 1 நிமிஷம் நின்றுட்டு தான் வந்து நான் டைலாக் சொல்லி கொடுக்க போகும்போதெல்லாம் பார்ப்பேன். சொல்லி பார்த்துட்டு மனசுக்குள்ளார ஒரு வாட்டி கண்ணை மூடி நிற்பார். அப்படியே ஒவ்வொரு செகண்டையும் அளந்து நடிப்பார். அப்படியே அதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு தெரியாது இந்த படத்தில் நான் நடிக்க போறேன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் லிங்குசாமி இந்த படத்தில் ஒரு கேரக்டரை கொடுத்தாரு. நான் மம்முட்டி கூட பணியாற்றி இருக்கிறேன், ராஜகிரண் சார் கூட பணியாற்றி இருக்கிறேன், மாதவன் கூட போன்ற சிறந்த நடிகர்கள்லாம் பணியாற்றி இருந்தாலும் கூட நான் மாடலாக எடுத்துக்கொண்டது நம்முடைய ராமை தான். நான் வந்து எனக்கு நடிப்புல எனக்கு வந்து அவர் வந்து ஒரு சுவாமிநாதன் மாதிரி அவர் தான் வந்து எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அதை வைத்துக்கொண்டு நான் அடிச்சுட்டேன். அந்த கண்ணை மூடி பார்ப்பேன் என்ன பண்ண போறேன்ட்டு, அப்படியே ஃபாலோ பண்ணி அடிச்சுட்டேன். ஆகவே இந்த படத்தில் நான் ஒரு நடிகனும் கூட. ஆகவே நடிப்பு கற்றுக் கொடுத்த ராம் அவர்களுக்கு நன்றி. கிருத்தி ஷெட்டி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோயின். தெலுங்குல வந்து அப்படியே ஒரு மாஸ் ஹிட்டு உப்பண்ணா என்ற படம். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பேபம்மா அப்படின்னா அந்த ஊரில் வந்து அப்படி ஒரு ஃபேமஸ். அவங்க தமிழுக்கு வர்றாங்க. அவர்களுக்கு நான் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறேன். நம்முடைய ஆதி முதல் அந்தம் வரை சினிமாவையே சுவாசிக்கிற ஆதி அவர்களுக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்லன் கதாபாத்திரம், அதை சிறப்பாக செஞ்சிருக்காரு. அதை போல நம்முடைய டிஎஸ்பி அவர்களோடு பணியாற்றியது
அவர் வந்து வாரியர்னா உண்மையிலே வாரியர். ராத்திரி தூங்குறாரா என்னன்னு தெரியாது. விடிய விடிய காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கள்கிட்ட கவிதை பேசிகிட்டு இருப்பார். யோ சாங்கு போடுவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். நான் கூட ஒரு நாள் கேட்டுட்டேன், யோ என்ன காலையிலேருந்து பேசிகிட்டே இருக்கோம், இப்போ தான் நீங்கள் கீபோர்டுலாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படி இருப்பார். ஆனால் திடீர்னு அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போதே சாங் வந்துடும். அதாவது அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார். பேச்சு வாக்கில் அவர் அந்த சிச்சுவேஷனுக்கான சாங்கை மனசுக்குள்ளார ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு பேச்சு வாக்கில் சாங்கை விடுவார். பல்லவி ஓகே ஆகும், அடுத்த நிமிஷம் சாங் வந்துடும். எங்களை போக சொல்லிட்டு அடுத்த நாள் உட்காந்து விடிய விடிய வேலை செஞ்சு சாங் கொடுத்தாரு. நம்முடைய விவேகாவை அதே போல் நான் வந்து உதவி இயக்குனராக இருந்த காலத்திலிருந்து பார்த்து வருகிறேன். அவருடைய முதல் படம் பூ, அந்த நீ வருவாயின படத்திலிருந்து முதல் பாட்டு எழுதிலிருந்து பார்த்துறேன். இன்றைக்கி வந்து பேன் இண்டியா படமான புஷ்பாவில் அந்த ஸ்ரீவல்லி சாங் மிரட்டிகிட்டு இருக்கு. நான் வந்து அந்த பாட்டு வந்து கேட்டதுக்கு பிறகு டிஎஸ்பி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்தியாவில் இருக்கிற மிகச்சிறந்த 100 கிளாசிக்ஸ் மெலடிஸ் போட்டால் அதில் ஒன்றாக வந்து இந்த ஸ்ரீவல்லி நிற்கும் அப்படின்ட்டு. படம் வந்து அன்னைக்கு சொன்னேன். அது பார்த்தா உலகம் முழுக்க வெவ்வேறு மொழிகள் அது பாடப்பட்டு வருது. போலீஸ் இது கூட பேரடில் கூட அந்த சாங்கை போட்டு பாடினாங்க. சார் இன்றைக்கி தான் நீங்கள் உண்மையிலே டிஎஸ்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆகவே இந்த படத்தில் இருக்கிற கேமராமேன் என்னுடைய நண்பர் சுஜித் வாசுதேவ் மேனன் மிகச்சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விஷுவலே தெரியும். நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஆகவே ஸ்ரீனிவாஸ் சுஜித் சார் தயாரிப்பாளர் நல்ல சம்பளம் கொடுத்து எனக்கு பணியாற்ற வைத்தார். அவருக்கு நன்றி சொல்லாமல் விட்டுவிட முடியாது. இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் பணியாற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் சொல்ல விரும்பினாலும் நேரம் குறைவாக இருப்பதை கருதி மற்ற அனைவரும் நான் நன்றி சொல்வதாக நினைத்து ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப தமிழ் தெரியாது, ஆனால் சின்ன சின்ன தமிழில் நம்ம பேசலாம், பரவாயில்ல. இது நான் முன்னாடி இங்கே சென்னையில் வந்து ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கேன், பாவநாசம் சொல்லுவேன், திருச்சியில் தமிழ் படம். இது எனக்கு ரொம்ப நாளாக நம்ம படம் பார்த்து வந்ததே, நம்ம படத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டது எல்லாம் ரெண்டும் நல்ல படம் பார்த்தேன். அதோட தலைவர் இங்கே இருக்குது, அவரு கூட படம் பண்ணுறதுக்கு கடவுள் கொடுத்து வச்ச படம் தான் இது. அப்புறம் வந்தால் இந்த டீம் எல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் அமைஞ்சிச்சு. அதனாலே கொஞ்சம் நல்லா பண்ண வச்சுருந்தேன், நல்லா பண்ண முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. And yeah, you can see the visuals and you can see the full energy of Linguswamy sir in the film. So after the film release, you can call him as a warrior. And thanks for the opportunity, for sir. Thank you. My special thanks to Srinivasa Chittur sir. Thank you for this opportunity. சண்டைக்கோழி படம் பார்த்ததில் அந்த லிங்குசாமி சாருக்கு பெரிய ஃபேன். அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சார்கிட்ட எப்போது பண்ணுவானா அப்படின்னு எதிர்பார்த்த தருணத்தில் எனக்கு இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்தாரு எங்கள் ப்ரொடியூசர் சார். அப்படியே ராம் சார் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. லவர் பாய் சூப்பர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஹீரோ சார் அண்ட் எவ்ரிபடி சார், தேங்க்யூ வெரி மச். வணக்கம். இது வாரியரோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு, பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு தமிழ் ஃபிலிம்ஸில் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இஸ் பையா. அவரோட டைரக்டர் லிங்குசாமி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது நான் லக்கியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மை co-star ராம், எனர்ஜியோட பவர் ஹவுஸ். Like looking at him, it motivated me to be more energetic and do better. And Srinivas sir, wishing you so many more successful films. DSP sir kitta ennoda second film Uppanav, it was a musical hit. Idu or musical hit agunu ena pray pandren. And Shekhar Master choreograph pannaru. He was so easy to work with. It was my first time working with him. Ana rumba comfort kodtaru, and he was really nice because this is like my second dance song, so I really needed that comfort. Thank you to his team, Greshma and everyone, and hope you all enjoyed the song. Tamil lendu
உப்பினா தமிழில் ரிலீஸ் ஆகல. அண்ணா முதல்லேருந்து எனக்கு தமிழ்லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு, லவ் பண்ணிட்டாரு. ஸோ தமிழ் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக நீங்கள் இதில் விசில் மகாலட்சுமி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அந்த கேரக்டர் விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் படத்தில் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஒரு விசில் அடிச்சு காட்ட முடியுமா சார்? இது பண்ணலாமா? டேரக்டர் ஆக்ஷன் சொன்னாதான் நீங்கள் விசில் அடிப்பீங்களா சார்? ஒரு ஆக்ஷன் சொல்லிருங்க சார். அதேங்க அப்பா, பிரஸ் மீட்டில் விசில் அடித்த நடிகை கீர்த்தி. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். டப் பண்ணுங்க. சாரி, போஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். தேங்க்யூ 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 ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் பிரதருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு படம் பண்ண வேண்டியது. 2 பேரும் ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா படம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய அட்வான்ஸ் கூட நான் வாங்கினேன். அது கரெக்ட் டயத்தில் பையா கொஞ்சம் நான் ரிலீஸ் தேதியெல்லாம் தள்ளி போனதுனால பண்ண முடியலை. நான் ப்ராமிஸ் பண்ணேன் அப்போவே மறுபடியும் ஒரு படம் பண்ணுவேன்னு. அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து நான் படம் பண்ணுவேன். நான் அவங்களுக்கு எதுவுமே செய்யாட்டினாலும் எனக்கு தொடர்ந்து நல்லதாக அவங்க செஞ்சிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய ஆசிரமத்தில் ஒரு விழா எடுக்கிறோம் வாங்க பிரதர்னு சொல்லி ஒரு ஃபோன் தான் பண்ணால் வந்து நிற்பாங்க. என்னுடைய நண்பன் அந்த இருக்கான் கண்ணுக்கு முன்னாடி, உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் உதய் சார் தான். அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வந்து என்னுடைய காலேஜிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டரோட அட்டென்ஷன் ப்ளீஸ் நடிச்சிருக்காங்க. அவர் வந்து அந்த லெவலில் இருந்தவரை ஒரே ஒரு ஃபோன் பண்ணி நான் செந்தில்கிட்ட சொன்னேன். உதய் சார் ஃபோன் பண்ணி சொல்லி ஸ்பெஷலாக கவனித்து இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி அவர் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கும் எங்களுக்கு வந்து பிருந்தா சார்ஜி சொன்ன மாதிரி எங்கேருந்து எடுத்தோமோ அந்த குடும்பத்திலேருந்து தான் எங்களுடைய சோர்ஸ் எல்லாமே நாங்கள் எடுத்திருக்கோம். நான் எழுதுகிற எழுத்தில் கண்டிப்பாக அந்த குடும்பம் கலைஞர் அவர்கள் வந்து பராசக்தி எழுதின வசனம் இன்றைக்கி கரண்டாக இருக்கும். ஒரு வார்த்தையும் என்னடா முழிக்கிறேன்னு சொல்லி படுத்துட்டு இருக்க பிளாட்ஃபார்மில் படுத்துறவனை எட்டி மிதிச்சு எந்திரிச்சவனை என்னடா முழிக்கிறேன்னு கேட்டால் தூங்குறவனை எழுப்புனா எந்திரிக்காமல் என்ன பண்ணுவான், முழிக்காமல் என்ன பண்ணுவான், அப்படி ஒரு வார்த்தை இன்றைக்கி ப்ரெசண்டில் தான் இருக்குது. அந்த வார்த்தை இன்றைக்கி எழுதினா கூட புது வாசனம் தான். அவருக்கு முன்னாடி பேசி நல்ல கவிதையை சொல்லி என்றைக்காவது ஒரு நாள் லைஃப்பில் கவிதைட்டில் வாங்க மாட்டோமான்னு மிகப்பெரிய ஏக்கம் எத்தனையோ தடவை இருந்திருக்கு. அவர் கையால் புக்கு வாங்கியிருக்கேன் மேடையில். ஆனால் அவருக்கு போய் கவிதை சொல்லி ஒரு கவிதை எழுதினா போதும் அவருக்கு நண்பன் ஆயிடலாம். என்னுடைய நல்ல கவிஞர்கள் எல்லாமே அவருக்கு நல்ல நண்பர்கள் தான். அது வந்து எனக்கு அமையாமல் போச்சு. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் அவங்களுடைய ஜென்ரேஷனில் வந்தவங்களோட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். ஒரே ஒரு ஃபோன் பண்ண உடனே நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. தேங்க்ஸ் சார். இந்த விழாவுடைய முக்கியமான நாயகன் டிஎஸ்பி ரொம்ப நாளாக, அதாவது இளையராஜாவுடைய விழாவோ பாரிலையோ எங்கே நடந்தாலும் எங்கே இருந்தாலும் ரொம்ப எல்லாத்தையும் விட்டு கொடுத்து சார் அப்படி எனர்ஜியாக அங்கேருந்து வருவாங்க. நம்ம எப்போ சார் ஒர்க் பண்ண போகிறோம்னு கேட்பாங்க. எனக்கும் அவர் அவ்வளோ பிடிக்கும். எந்த படம் பார்த்தாலும் நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுவேன், சார் என்ன சார் எக்கச்சக்க உண்ணாவு லட்சுமி எல்லாம் பாவந்தி சார் சாங்கு. இங்கேயே பிறந்து வளர்ந்தவர், நம்ம இந்த ஏரியாவில் தான் இருக்கிறவர் தான். இங்கே தான் ஸ்டுடியோவும் இருக்குது. இந்த படத்தில் பர்டிகுலராக இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் நான் பயப்படவே இல்லை. இந்த பாட்டை சரியாக கொண்டு வரணுங்கிற எல்லா பொறுப்பும் அவர் கையில் தான் இருந்துச்சு. நான் விட்டுட்டேன். ஏன்னா இதில் ஒரு காரணம் இருக்குது. ஸ்கிரிப்ட் பிரகாரம் அந்த பொண்ணு விசில் மகாலட்சுமி ரேடியோ ஜாக்கி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னது. சாங் லீடு என்னென்னா, அவர் போலீஸ் ஆஃபீஸர், செகண்ட் ஹாப்பில் அவர் போலீஸ் ஆஃபீஸராக வராங்க. அவர் சொல்லும் அந்த பொண்ணு எல்லா வார்த்தையும் சொல்லி, நான் யாருக்கும் ரேடியோவில் சாங் போட்டிருக்கேன், ஆனால் உங்களுக்காக இப்போ ஒரு சாங், நான் எனக்காக ஒரு சாங் போட்டுக்க போகிறேன். அவர் படத்தில் டிஎஸ்பி, இந்த டிஎஸ்பிக்காக ஒரு டிஎஸ்பி சாங் போடலாமா அப்படியே வார்த்தை வருது. இது சொன்ன உடனே சம்பளத்திலே 25 லட்ச ரூபா குறைச்சிட்டோம். அதை நம்ம கேமராமேனுக்கு சொன்னேன், இப்படி பிரதர் அவருக்கு மேலே ஒரு டைலாக் போட்டிருந்தா ஒரு 25 lakhs குறைச்சிட்டான்னு, தயவு செஞ்சு என் பேரில் அப்படி போட்டாதீங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு மொத்தமாக அவர் மேலே தான். அப்பப்போ சாங் பற்றி பேசும்போது, சார் உங்கள் பேர் வருது, நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். அவருக்கு பயங்கர கான்சியஸ் ஆகி இந்த சிம்பு பாடின உடனே எனக்கு கேட்க கூட இல்லை சார், இந்த டீசரை கட் பண்ணி கொடுத்தது அவர் தான். இது
பூவன்டாவா எல்லா சாங்கும் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த தளத்தில் நான் போய் அவரோட ஜாயின் பண்ணது வந்து மிக சரியான விஷயம். இப்போ இந்தியா முழுக்க உலகம் மொத்தமாக ஒரு பாட்டு ஸ்ரீவெள்ளி வந்து கிளாசிக் அப்படி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பாட்டை அவர் காப்பாற்றிட்டார். ஏன்னா சின்னதாக ஒரு டீசர் வந்தவுடனே கூட யாராவது ஃபோன் பண்ணி பேசும்போது ஆண்டி வேலை பாடிக்கலாமா டூயட்டுங்க வார்த்தையை எனக்கு பயன்படுத்துகிறாங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அற்புதம் சார், மிக சரியான தருணத்தில் நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இந்த பாடலாசிரியர் விவேகா இந்த முதல் படத்துலேருந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப அற்புதமான எனக்கு முத்துக்குமார் வந்து பையால் எல்லா பாடல்களும் முத்துக்குமார் எழுதுனா அப்படி எனக்கு முத்துக்குமார் இல்லையேங்கிற குறைய வந்து இப்போ விவேகா தீர்த்துட்டாரு. அவ்வளோ அற்புதமான பாடல்கள் இந்த படத்தில் வந்த எல்லா வரிகளும் அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷம். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஸ்ரீனிவாஸ் சில்வர் ஸ்க்ரீன் ஸ்ரீனிவாஸ் சார் பற்றி சொல்லணும். இந்த படத்துக்கு பாட்டுக்கு மட்டுமே 3 crores ஆகிருக்கு குறைந்தபட்சம். நான் சொல்கிறது அது கரெக்டான கணக்கு பார்த்தா சார் இந்த ஒரு பாட்டுக்கு 3 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன படம் இங்கே நம்ம எடுத்துடலாம். அது வந்து என்னென்னா அவரை ஈஸியாக வந்து நாம் வந்து நல்ல வார்த்தைகளில் நானும் கன்வின்ஸ் பண்ணுவேன். சார் இது வந்து தமிழ் தெலுங்கில் போகுது, ரொம்ப அற்புதமான பாட்டு, 2 நல்ல வார்த்தை சொன்னால் போதும் எடுத்துக்காங்கன்றாரு. ரொம்ப அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். இந்த ஒரு படம் இல்லை, வாரியர் 1 பண்ணலாம், 2 பண்ணலாம், 3 பண்ணலாம், நான் லைஃப் லாங் பண்ணலாம். அதுக்கான எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்குது. எனக்கு திருப்பதி பிரதர்ஸில் போஸ் எப்படியோ அப்படி இன்னொரு பிரதர் நீங்கள் கண்டிப்பாக அது தொடரும். நன்றி சார். அவர் கூட இணைந்திருக்கிற பவன் சாருக்கும் தேங்க்யூ. இந்த படத்தில் மாஸ்டர் பீஸ்னு ஒரு கம்பெனி இங்கே வந்து இந்த வேலையை எல்லாமே செய்கிறாங்க. இங்கே லான்ச் பண்ணணுன்னு சொன்ன உடனே இந்த மாஸ்டர் பீஸை சார்பாக போஸ் சாரும் ஜிஆர் வெங்கடேஷ் அவங்க 2 பேரும் நின்னாங்க. நான் எந்த வேலையும் ஷூட்டிங்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வரேன், மொத்தமாக பார்த்துக்கிட்டது போஸ் தான். அவங்கக்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா போதும், அவங்கள வந்து நிறுத்தவே முடியாது, அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. இந்த படத்துடைய கேமராமேன் அதுக்கு முன்னாடி ஆதியிலேருந்து தொடங்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆதி சார். நான் இந்த கேரக்டர் சொல்லி முடித்தோடனே அவர் பண்ணுவாரா மாட்டாரா பதில் சொல்கிறதுக்கு ஒரு 2 மாதம் ஆச்சு. இந்த கேப்பில் வேறு யாராவது போகலாமா, நிவின் பாலி கூட ட்ரை பண்ண ஒரு தடவை, யாரை போகலாம் மனசு முழுக்க ஆதி தான் இருந்தாங்க. அந்த ஹைட்டு, அந்த லுக்கு, ஒரு வில்லனை வந்து நின்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். வந்து நான் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு பிறகு அவரே ஒரு லுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு வந்தார். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த கண்ணு அது வந்து அதுக்கப்புறம் அது பல்லு வந்து டாக்டர்கிட்ட கேட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பல்லு வந்து வச்சுட்டு வந்துட்டு அப்படி வந்து அந்த காஸ்டியூம் போட்டு வந்து உட்காந்தோடனே எனக்கு வந்து அவ்வளவு என்னுடைய கேரக்டரே கண்ணு முன்னாடி வந்து உட்காந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஆதி சாருக்கு என்னுடைய தேங்க்யூ. படத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒரு வில்லன் அமையணும் படத்துக்கு. சோலையை ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் மிக முக்கியமான படங்கள் எல்லாமே அது என்றைக்குமே அப்படி தான். கீர்த்தி செட்டின்னு பேர் வந்தாலே எனக்கு பிடிக்கும், அது எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி. ஏன்னா அனுஷ்கா செட். நான் ஸ்வீட்டி ரொம்ப பிடிக்கும் சொன்னோன்னே இவ சொல்லுவா, உன் லைஃப்பில் ஒரு ஸ்வீட்டி இருக்குது, ஒரு ஸ்பைசி இருக்குன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாள். படத்தில் ராம் சார் சூப்பராக ஆடியிருக்காரு. ஆனால் நாங்கள் இவ ஆடுறதுக்காகவும் நடிக்கிறதுக்காகவும் உண்மையிலே கஷ்டப்பட்டோம். அது துளி கூட இப்போ தெரியல. எங்கள் மிஸ்ஸஸ் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கேன் அந்த கீர்த்தி செட்டி. அட பாவிகளா, இதுக்கு எவ்வளோ மெனக்கட்டும். பிரபுதேவா இந்த சாங் பண்ணுறதா இருந்துச்சு. அந்த பயத்திலே டான்ஸ் கற்றுக்கிட்டா உண்மையிலே. ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய பிருந்தா சாரதி நண்பன். எப்பயுமே வந்து பக்கத்தில் உள்ளவங்களை மறந்துடுவோம். என்னை விட கலைஞர் மேலேயும் அந்த மொத்த அவங்க ஃபேமிலி மேலேயும் பேரன்போடு இருப்பார். எனக்கே வந்து நிறைய வரலாறுகளை நினைவுபடுத்துறது அவர் தான். அவர் வந்து என் கூட ஆனந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தில் எனக்கு டைலாக் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், என் லைஃபுக்கே நிறைய டைலாக் அவர் கொடுப்பாரு. நான் தோத்த டயத்துலலாம் அப்படி போய் உட்காரப்பெல்லாம், ஏன்னா முதல் படம் தொடங்குறப்ப இருந்தால் என் வாழ்க்கைக்கே டைலாக் கொடுக்குறது அவர் தான். முதல் படம் ஷூட்டிங் போகிறேன்னு சொன்னோன்னா அவ்வளோ பயம் இருந்துச்சு. எப்படா ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருக்கும்போது சொன்னார், அவ்வளோ பெரிய தாஜ்மஹால் கூட ஒரு செங்கல்ல தான் தொடங்குது, அதனால் வந்து நீ பயப்படாத, ஃபஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும், முதல் நாள் ஃபஸ்ட் ஷாட் எடுக்க வைக்கிறதுனால இந்த டென்ஷனு அப்படி சொல்லிட்டு எனக்கு தைரியம் கொடுப்பாரு. வாழ்க்கை மொத்தமே என் கூட இருக்கார். அவருக்கு ரொம்ப நன்றி. ஆர்டேட்ரு மிக அற்புதமான வேலை பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். இவரை ரெக்கமெண்ட் பண்ணார் நம்ம சீனிவாஸ் சிட்டுவி சார். எனக்கு பயமாக இருந்துச்சு, ப்ரொடியூசர்லேருந்து வர்றாரு எப்படி பண்ணுவாரோன்னு பயந்தேன். ஆனால் அவர் தான் இப்போ பயந்துட்டுருக்காரு. டேரக்டர் என்ன சொன்னாலும் கேட்குறாரு, அதை தாண்டி பண்ணுறாரு அப்படின்னு.
சுஜித் வாசுதேவ், நீரஜ் ஷா, ஜீவா சார், ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒருத்தர். ரொம்ப அழகாக ஃப்ரெண்ட்லியாக அவ்வளோ அழகாக என் கூட அவ்வளோ அற்புதமாக வேலை பார்த்து கொடுக்குறாங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லணும், நல்ல பில்டப் பண்ணி உங்களுக்காக அழகாக வார்த்தைகளை போட்டு வந்தார் ராம் சார். இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ராம் சார்னு போட்டது வந்து எனக்கு என்ன ஆச்சரியன்னா, 18 படம் அங்கே அவ்வளோ பெரிய ஹிட்டு. இதுக்கு முந்தின ஒரு படம் வந்து பூரி ஜெகநாத் சாரோட பண்ண படம் வந்து அவ்வளோ கமர்ஷியலாக அவ்வளோ பெரிய ஹிட்டு படம். எல்லா படத்துலையும் அவருடைய டான்ஸு பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். பிருந்தா சொன்ன மாதிரி டைமிங், அதுதான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ். அது வந்து நான் ஒரு சில நடிகர்கிட்ட தான் பார்த்துருக்கேன். அது மம்முட்டி சார்கிட்ட, மாதவன்கிட்ட பார்த்துருக்கேன். அதுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸையும், அது ஈக்குவலாக அந்த அந்த கேரக்டராகவே வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸராக வந்து நின்று அந்த கணம் இருக்குல்ல, எனக்கு மறக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. நம்ம சொல்கிற சீனை 100% நியாயம் செய்வாங்க, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. அவங்க பெரியப்பா வந்து பெரிய ப்ரொடியூசர், 15 வயசுல ஒரு ஹீரோ ஆகிட்டார். உங்கள் பெரியப்பா ப்ரொடியூசர்னால நீ ஹீரோவாகனு ஆசைப்பட்டியான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்டாங்களாம். அவர் சொல்லியிருக்காரு, சத்தியமான பெரியப்பா ப்ரொடக்ஷன் நடிக்க மாட்டேன். யாரோ ஒரு இடத்துல போய் நடிச்சுட்டு ஹீரோன்னு கமிட் ஆகி பெருசானது பிறகு தான் வருவேன்னு சொல்கிற அந்த உறுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கான்ஃபிடென்ட்டை தான் எல்லா யூத்தும் எடுத்துக்கணும் லைஃப்பில். பேக்கிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு மூடு இல்லாமல் அப்படி வந்து நின்னாங்க இல்லையா, அதுதான் இன்றைக்கி நான் உதய் சார்கிட்ட பார்க்குறது. அதுதான் அவங்க உழைக்கிறாங்க, போய் நிற்கிறாங்க, ஒவ்வொரு வீடாக போய் பார்க்குறாங்க. இன்றைக்கி நேற்று சட்டசபையில் பேசுனதெல்லாம் இவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அவங்க அடிக்கிற கமெண்ட் அவ்வளோ அழகாக இருக்குது. நேற்று பேசுனதில் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப அழகாக பேசுனாங்க. மொத்த ஃபேமிலி அங்கே வந்திருந்தாங்க. உங்கள் ஃபேமிலியோட உட்காந்து நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் பயங்கர ரசிப்பேன். எங்கள் பையாவுடைய ஆடியோ ஒவ்வொரு பார்ட்டி வைக்கும்போதும் வருவார், ரொம்ப அழகாக ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் அவங்கள. நான் இன்னைக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி உதய் சார் வண்டி எந்த வழியில் வரணும், எந்த பார்க்கிங், எந்த காரு, அந்த கார் நம்பர் தெரியுமா, சொல்ல முடியுமா கேட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், காரை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க, உள்ளே வர ஆள் யாருன்னு ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொன்னேன். ரொம்ப அற்புதமான ஒரு விழா. நான் யாரையாவது விட்டேனா அப்படின்னு தெரியல, மேக்ஸிமம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அரவிந்தன் நம்ம அங்கே டிஸ்கஷனில் கூடவே இருப்பாங்க. இந்த விழாவிலையும் முழுக்க எங்களுக்காக நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. பஞ்ச் பாலன் தான் எல்லாமே கூப்பிடுவோம். அவர் பஞ்சர்னு அவர் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நன்றி சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துடைய காஸ்டியூம் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. சீனுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய காஸ்டியூம் டிசைனர், அவர் தான் வந்து ஆர்டிஸ்ட், அந்த டான்சர்ஸ் கூட அவங்க தான் பண்ணாங்க. ஜூலின்னு ஒரு பொண்ணு, பேர் வேறு, நான் கூப்பிட்றத சௌரியம்மா அருமானி சம்திங் ஏதோ, சௌரியத்துக்காக ஜூலின்னு வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த பக்கம் அஸ்வின் ஒருத்தர், அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த விழாவில் எங்களோட நின்று அவங்க எடுத்து கொடுக்கும்போதே அவரை மறந்துட்டேன்னு தெரியுது. சென்னைக்கு வந்த அன்னையிலேருந்து எனக்கு நண்பர் சுரேஷ் சந்திரா. ஆனால் ஒரு படத்தில் கூட நான் வந்து அவர் வேறு யாரையும் எடுத்து கொடுத்தாரு, பிடிச்சிட்டேன். நான் அவரோட வந்து வேலை பார்க்க ரொம்ப நாள் நடிச்சிட்டு இருந்தேன். இந்த படத்தில் வேலை பார்க்குறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஆடியோ வாங்கின ஆதித்யா அவங்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்குகிற விக்னேஷுக்கும், இந்த தியேட்டரை நான் கேட்டவுடனே எனக்காக கொடுத்த என்னுடைய முக்கியமான நண்பர்கள் விவேக் தம்பி, அவங்க வந்து உடனே ஒத்துக்கிட்டாங்க, எப்போ வேணுமா எடுத்துக்காங்கன்னு சொல்லி. ரொம்ப மனசோட ரொம்ப நல்ல நட்புள்ள, என்னுடைய வெற்றிங்கிறது என் வெற்றி மட்டும் கிடையாது, ஏதோ சின்ன நல்லத்தனம் இருக்குது, அது என்னை சுற்றி இருக்கிற ஆட்கள்கிட்டையும் அந்த பாசிட்டிவ்னஸ் இருக்குது. அதுதான் என்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. என்னுடைய வெற்றி தோல்வி எல்லாத்தையும் தாண்டி வேலை பார்க்குறதுக்கான அருளை கொடுக்குற என்னுடைய குருநாதர் மாஸ்டர் அவங்களை வேண்டிட்டு எல்லாருக்கும் விடைபெறேன். மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் ஒரு சில ப்ராஜெக்ட்டுங்கிறது அமைஞ்சு வரணும், நம்ம வேலை தான் பார்க்க முடியும். ஒரு சில நேரங்களில் அது ரன்னா பையாவா ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது சண்டைக்கோழியாக மாறுது. இது என்னவா மாறுங்கிறது எங்கள் கையில் இல்லை. முழு மனசோட வேலை பார்த்துருக்குறது மட்டும் நிஜம். அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு அதை என்ன உண்மையாக இருக்கோ அது மட்டுமே எனக்கு செஞ்சு கொடுத்தாலே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நிஜமான